ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாம் ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைக்கிறேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் ஒன்று நினச்சிக்கிட்டு மல்லி எப்படியாவது வெண்பாவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக மல்லியை திரும்ப வீட்டுக்கு கூப்பிடலான்னு போகிற நேரத்தில் நம்முடைய அரவிந்துக்கும் நம்முடைய மல்லிக்கு நிச்சயதார்த்த ஏற்பாடு வெகு விமர்சையாக நடக்குது. அதுவும் நம்முடைய விஜய் சார் கையாலே தட்டு மாத்திர நிகழ்ச்சியும் நடக்குதுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜய் சார் என்ன பண்ணுறாருன்னா அவர் கையில் இருக்கிற ரிங்கை கழட்டி இந்த ரிங்கை மல்லியோட கையில் போடுங்கன்னு சொன்னது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லியோ கண்ணில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கவலைங்க. ஏன்னா நம்மளுடைய விஜய் சார் மேலே மல்லி வச்சுருந்த லவ் அந்த அளவுக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன செய்யுது அப்படின்னு தெரியாத நம்முடைய மல்லிக்கு தனியாக கூப்பிட்டு மல்லி தான் உன்னுடைய வலையில் வீட்டில் இருந்துச்சு, அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா மல்லி எனக்கு ஒரு உதவி பண்ண வெண்பா மறுபடியும் என்னை விட்டு போயிடுவா போல் இருக்குது. ஏன்னா இந்த நிஷா நீ வீட்டில் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீ நடிக்காத வந்தன்றதை அவள் தெரிஞ்சுக்கிட்டா. அதனால் வெண்பா ஒரு நாள் உன்னை தேடிக்கிட்டு வெளியில் சுற்றிட்டு இருந்தப்போ அவள் கண்ணில் பட்டு இருக்கா போலீஸ் ஸ்டேஷனில். அவள் வீட்டுக்கு வெண்பாவை கூட்டிகிட்டு விட்டுட்டு என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா 5 நாள் என்னை கல்யாணம் பண்ணியோ இல்லை வெண்பாவை என் கூட அப்ராடுக்கு அனுப்பிவிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. நான் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை செய்யாதனால டிக்கெட்டு பாஸ்போர்ட்டோடு வெண்பாவத்தை எடுத்துகிட்டு ஒன்று என் கழுத்தில் தாலி கட்டுங்க, இல்லைனா வெண்பாவை என் கூட அனுப்புங்க, அப்படி இல்லைனா நான் நீங்கள் பண்ண ஃபோர்ஜரிக்கெல்லாம் நான் கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு போனான்னு கண்டிப்பாக நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டேன். என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, நீ தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய வெண்பாவை கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சார் நான் உங்களுக்கு உதவி பண்ணணும், நீங்கள் தான் என்னை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டீங்களே அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரவிந்த் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கப்போ வந்துடுறாங்க. வந்துட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏன்னா வெண்பாவை நீங்கள் வெண்பாவும் மல்லியும் ஒரே மட்டை பிரிச்சிட்டிங்க. இப்போ பாருங்கள் மல்லி அங்கே இங்கே அழுந்துக்கிட்டு இருக்கா, வெண்பா அங்கே அழுந்துக்கிட்டு இருக்கா. நீங்கள் ஒரே நாளில் செஞ்ச பலனோட விபரீதத்தை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் நம்ம விஜய் சார் கேட்டேன், சார் என்ன சார் மல்லிகையில் பேசிகிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா மல்லியால் அப்படின்ற மாதிரி கேட்க போகிறாங்க. அதுக்கு நம்மளுடைய விஜய் சார் ஆமாம் மல்லியால் எனக்கு உதவி தேவைப்படுது, வெண்பா அதுக்கு இப்போ ஆபத்தில் இருக்கா, என் கூட இருக்குன்னா மல்லி என் கூட வந்தே ஆகணும் அப்படின்ற விஷயத்தை நம்மளுடைய அரவிந்துகள் சொல்லுவாரா இல்லை மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு கிளம்பிடுவாரா அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோட் இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம மல்லியும் பார்த்திங்கன்னா என்ன சொல்ல போகிறாங்கன்றதை வரப்போகிற எபிசோட்